ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். எல்லோரும் சந்தோஷமா இருக்கிறீங்களா? சந்தோஷமாயிருங்கள். எப்பொழுதும் கர்த்தருக்குள் சந்தோஷமாயிருங்கள். வாங்கள் இன்றைய தேவனுடைய வார்த்தை, நன்மை செய்கிறவன் தேவனால் உண்டாயிருக்கிறான். இன்றைய தேவனுடைய வார்த்தை, நன்மை செய்கிறவன் தேவனால் உண்டாயிருக்கிறான். வாங்கள் தேவனுடைய வார்த்தையை விசுவாசத்துடன் பொறுமையாக நிதானமாக நாம் கேட்போம். பிரியமானவனே, நீ தீமையானதை பின்பற்றாமல் நன்மையானதை பின்பற்று. நன்மை செய்கிறவன் தேவனால் உண்டாயிருக்கிறான். தீமை செய்கிறவன் தேவனை காணவில்லை. 3 யோவான் 1:11. இன்றைய தேவனுடைய வார்த்தை என்ன சொல்கிறது என்றால், தீமையை பின்பற்றாமல் நன்மையானதை பின்பற்று என்று தேவனுடைய வார்த்தை சொல்கிறது. தேவன் ஆதியிலே நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆதாம் யோவாள் வாழ்ந்த காலத்தில் நன்மை எது தீமை எது என்று இன்றைக்கு வரைக்கும் நாம் அதை பின்பற்றி வருகிறோம். அதனால் நாம் தீமையை விட்டு நன்மையை செய்வோம், நன்மையானதை பின்பற்றுவோம். நன்மையானதை நாம் பின்பற்றும் போது நாம் தேவனால் உண்டாயிருக்கிறோம். தீமையான காரியத்தை நாம் செய்தால் தேவனை நாம் காணவில்லை என்று தேவனுடைய வார்த்தை சொல்கிறது. அதனால் தீமையான காரியம் நம் வாழ்க்கையில் இருந்தால் அவற்றை நாம் நீக்கிவிடுவோம். நாம் தேவனுடைய பிள்ளை என்பதால் நன்மை செய்வோம். தீமை செய்கிறவர்களுக்கும் நன்மை செய்யுங்கள் என்று தேவனுடைய வார்த்தை சொல்கிறது. அதன்படி நாம் நன்மையை செய்வோம். இன்றைய தேவனுடைய வார்த்தையை முழுமையாக பொறுமையாக நிதானமாக பார்த்த கேட்ட உங்கள் யாவரையும் தேவன் தாமே ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உங்களை பெருகவே பெருக செய்வார். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எதை செய்தாலும் தேவனுக்கென்று செய்யுங்கள். தேவ நாம மகிமைப்பட செய்யுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.